ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் நர்சஸ் கேலரி. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு ஜாப் பற்றி தான். இது என்ன ஜாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இசிஹெச்எஸ் செல்லில் ஒர்க் பண்ணுறதுக்கானது. கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய இசிஹெச்எஸில் ஒர்க் பண்ணுறதுக்கான ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இசிஹெச்எஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மென் கான்ட்ரிபியூட்டரி ஹெல்த் ஸ்கீம் பாலிகிளினிக்கில் ஒர்க் பண்ணுறதுக்கானது. ஸோ இதில் நிறைய ஜாப் இருக்குது. ஆஃபீஸர் இன் சார்ஜ் பாலிகிளினிக் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துல வேகன்சி கொடுத்துருக்காங்க. பாலக்காடில் ஒன்றும் கிருஷ்ணகிரியில் ஒன்றும் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு வேகன்சி இருக்குது. 63 தான் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட்டு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏஜ் ஆஃப் செலெக்ஷனில் 63 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 75,000 கிட்ட சேலரி இருக்கும். ரிட்டையர்டு ஆர்மி ஃபோர்ஸ் மேன் தான் பார்த்தீங்கன்னா வேணும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கைனகாலஜிஸ்ட் கேட்டிருக்காங்க. இதுக்குமே பாலக்காடில் தான் வேகன்சி இருக்குது. எம்டிஎம்எஸ் முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அடுத்தது ரேடியாலஜிஸ்ட்டு, இதுவுமே பாலக்காடில் தான் ஒரே ஒரு வேகன்சி இருக்குது. 68 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் இருக்குது. இது ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ இந்த ஜாபுக்கும் தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஸ்பெஷாலிட்டி கேட்டிருக்காங்க. இந்த மெடிக்கல் ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பாலக்காடில் ஒர்க் பண்ணுறதுக்கானது ஒரே ஒரு வேகன்சி இருக்குது. எம்டிஎம்எஸ் முடிச்சிருக்கவங்க ட்ரை பண்ணலாம். மெடிக்கல் ஆஃபீஸர் போஸ்ட்டும் இருக்குது. இதுவுமே பாலக்காடு, சேலம், கிருஷ்ணகிரியில் ஒர்க் பண்ணுறதுக்கானது. சேலம், கிருஷ்ணகிரி ரெண்டு வேகன்சி இருக்குது. பாலக்காடில் ஒரு வேகன்சி இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு எம்பிபிஎஸ் குவாலிஃபிகேஷன் தான். 75,000 கிட்ட சேலரி இருக்கும். எல்லா ஜாபுக்குமே இதிலே சேலரியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நர்சிங் அசிஸ்டன்ட்க்கு ஜிஎன்எம் டிப்ளமோ முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணலாம். லேப் டெக்னீஷியன் கோர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி எம்எல்டி முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்தது டேட்டல் ஆஃபீஸர் இருக்குது. அடுத்தது டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிளர்க் போஸ்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கூடவே பார்த்திங்கன்னா வாட்ச்மேன் கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபீமேல் அட்டெண்டர் கேட்டிருக்காங்க. ஸோ தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதில் கொடுத்துருக்க ஜாப் எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனும் இதில் இருக்குது. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இவங்களோட வெப்சைட்டில் இருக்குது. வெப்சைட்டோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கல. அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா இவங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இவங்களை டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணுறதுக்கு டெலிஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மொபைல் நம்பரும் இருக்குது. ஸோ இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டுட்டு கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷன் அனுப்புறதுக்கான லாஸ்ட் டேட்டுமே இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. February 16 தான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட்டு. இதுக்கான இன்டர்வியூ என்றைக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த அட்ரஸில் தான் நம்மளுக்கு இன்டர்வியூ நடக்கும். ஸ்டேஷன் ஹெட் குவார்ட்டர்ஸ் கோயம்புத்தூரில் தான் நடக்குது. ஸோ என்றைக்கு இதுக்கான இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23, 24 February 2024 அன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. காலையில் 10 மணிலேருந்து இன்டர்வியூ தொடங்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரெல்லாம் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த டேட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் போயிட்டு அட்டன் பண்ணிக்கணும். இவங்களோட வெப்சைட்டில் எந்த ஃபார்மில் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்களோ அந்த ஃபார்மில் நீங்கள் அப்ளை பண்ணணும். இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக அப்ளிகேஷன்லாம் காமிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. அடுத்த வீடியோவில் அதை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ இதில் இருக்க ஜாபில் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய ஜாப் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷனே என்னோடய டெலிகிராம் சேனல்லேயும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். தேவைப்பட்டீங்க அப்படின்னா அதுலேயுமே நீங்கள் பார்க்கலாம். ஸோ பார்த்துட்டு நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுட்டு கூட அப்ளை பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.